அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். நன்மை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, நாங்க நன்மை செய்கிறவர்களாய், ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர் கர்த்தாவே. அதை போல ஆண்டவரே, நாங்களும் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட உம்மை போல எங்களை மாற்றுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 2வது அதிகாரம். ஆகியால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாராயிருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இது மற்றவங்கள குற்றவாளின்னு சொல்றவங்களை பார்த்து கூப்பிட்டு, நீ யாரா இருந்தாலும் சரி, போக்கு சொல்றதுக்கு இடமே கிடையாது. நீ எதை குற்றம்னு சொல்றியோ அதை நீயே செய்யற. அதனால நீ சொல்றபடியே குற்றவாளின்னு ஒன்ன நீயே நியாயம் தீர்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய சீஷர்களோடு பேசும்போது மத்தேயு 7வது அதிகாரம் 1-5 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நீங்க குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் மற்றவங்களை குற்றவாளின்னு தீர்த்தேனா நீ உன்னை நீயே குற்றவாளின்னு தீர்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. உன் கண்ணுல உத்திரம் இருக்கு, பெரிய கட்டை இருக்கு, ஆனா மற்றவங்க கண்ணுல இருக்கிற சின்ன துரும்ப நீ பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம மற்றவங்களை குற்றவாளியின் என்று தீர்க்க கூடாது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லுகிறவர்கள், தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு வேத வசனத்தின்படி நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 10வது வசனத்துல, இரவும் பகலும் சகோதரர்களை குற்றப்படுத்துறது சாத்தானோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சாத்தானை போல நம்ம குற்றம் சாட்டுகிறவர்களா இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளி என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே. மற்றவங்களை குற்றவாளின்னு சொல்ற, ஆனா அதை நீயே செய்கிற. நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? தேவன் கொடுக்க போற நியாய தீர்ப்பு நாளுக்கு யாரு தப்பிக்க முடியாது. அவர் முன்பாக போய் நம்ம எல்லாரும் போய் நிக்கணும். அததான் இங்க கேட்டிருக்கு. தப்பிச்சிருவையோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? நீ குணப்படுறேன்னா அது தேவன் உன் மேல காட்டுன தயவுனால நீ மாற்றம் அடைகிற. குணப்படும்படி உன்னை ஏவுகிறத நீ அறியாம அவருடைய தயவு, அவர் நம்ம மேல அன்பா இருக்காரு, பொறுமையா இருக்கிறாரு. எதுக்கு? நம்ம மனம் திரும்பும்படி, பொல்லாத காரியத்தை விட்டு மனம் திரும்பும்படி பொறுமையோடு காத்திருக்கிறாரு. நீடிய சாந்தம், ரொம்ப நாள் நமக்காக வெயிட் பண்றாரு, ரட்சிப்புக்காக, நம்ம ரட்சிக்கப்படணுன்றதுக்காக அவர் காத்திருக்கிறாரு. இவைகளோட ஐஸ்வர்யத்தை எல்லாம் நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. மற்றவங்களை குற்றவாளின்னு தீர்க்கும் போது நம்ம அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தத்தோட ஐஸ்வர்யத்தை
நம்ம அசட்டை பண்றோம்னு அர்த்தம். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினையின் நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே. மற்றவங்களை குற்றவாளி அப்படின்னு தீர்க்கும் போது அதுல இருந்து என்ன வெளிப்படுதுன்னா, உன்னோட மனசு கடினப்பட்டிருக்கு. குணப்படாத இருதயம் குணப்பட்டிருந்தா நீ மற்றவங்களை குற்றவாளின்னு தீர்க்க மாட்ட. இது ரெண்டும் இருக்கிறதுனால தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாள், அது நியாய தீர்ப்பு நாள். சிங்காசனத்துல இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா உட்கார்ந்து நியாய தீர்க்கிற அன்னைக்கு மற்றவர்களை நம்ம குற்றவாளின்னு தீர்த்தோம்னா அந்த நாள்ல நம்ம கோபாக்கினைய தண்டனைய நமக்கு குவித்து கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அந்த செய்கைக்கேற்ற பலனை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். இத குறித்து 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்துல 2 கொரிந்தியர் 5:10, ஏனெனில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம செய்த நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்ற பலனை அந்த நாள்ல பெற்றுக்கொள்ள போறோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து அப்படின்னு சொல்லியிருக்கு. நற்கிரியை செய்கிறதற்கு தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் நற்கிரியை செய்கிறவர்களாய் இருக்கணும். எபேசியர் 2வது அதிகாரத்துல 10வது வசனம், நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் நல்ல செயல்களை செய்யறவங்களா இருக்கணும். அதற்காகத்தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். புது சிருஷ்டியா இருக்கணும், தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அதுல சோர்வுகள் வரும். ஏன்னா நம்ம நல்ல செயலை செய்யும் போது அதை மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதுல குற்றம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நற்கிரியை செய்கிறதற்கு சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நற்கிரியை செய்கிறவங்களா இருக்கணும். நற்கிரியை செய்யும் போது பல்வேறு பிரச்சனைகளை கூட சந்திக்க வேண்டி இருந்திருக்கலாம். அந்த நேரங்கள்ல சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நற்கிரியை செய்கிறவர்களா இருக்கணும். நமக்கு நம்ம மதர் தெரசாவை கூட நம்ம இது பாக்குறோம். அவங்களும் கூட நற்கிரியை செய்கிறவங்களா இருந்தாங்க. அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. ஆனா அது எல்லாத்துலயும் சோர்ந்து போகாம தொடர்ந்து அவங்க நற்கிரியை செய்கிறவங்களா இருந்தாங்க. மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்கள். நற்கிரியை செய்து மகிமை கனம் அழியாமையும் தேடினோம்னா நமக்கு நித்திய ஜீவனை தேவன் தருவார். என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கிற வாழ்க்கை. இந்த மகிமை கனம் அழியாமை எப்ப நமக்கு கிடைக்கும்னா 1 பேதுரு 1:7 சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்துவோட வருகையின் போது மகிமை கனம் புகழ்ச்சி வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம செய்கிற நற்கிரியை கேற்ற பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். நித்திய ஜீவனையும் தேவன் நமக்கு கொடுப்பார். சண்டைக்காரர்களாய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கோ உக்கிரக கோபாக்கினை வரும். சண்டைக்காரராய் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல செல்ஃப் சீக்கிங் போட்டிருக்கு. அதாவது சுயநலம் உடையவர்களா தனக்குரியதையே தேடுகிறவர்களாய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல்
அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ, அநியாயத்திற்கு இத குறித்து எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல, நீங்க முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. கீழ்ப்படியாத பிள்ளைகள் யாரு அப்படின்னா பிசாசுக்கு கீழ்ப்படுகிறாங்கன்னு அர்த்தம் இந்த வசனத்தின்படி. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அவரோட சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கல, தங்களையே மையமா கொண்டு தங்களுடைய நலனை தேடுறவங்களா, அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உக்கிரக கோபாக்கினை வரும், தேவனுடைய தண்டனை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும், யூதர்ன்றது கர்த்தருடைய பிள்ளைகளை குறிக்குது. பின்பு கிரேக்கரிலும், கிரேக்கர்ன்றது புறஜாதியினரை குறிக்குது. அப்ப எல்லா மக்களையும் சேர்த்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. யூதரா இருந்தாலும் புறஜாதிகளா இருந்தாலும் எல்லாருக்கும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும், பொல்லாங்கு செய்தா அந்த ஆத்துமாவுக்கு உபத்திரவும் வியாகுலமும் உண்டாகும். 3 யோவான் 11வது வசனத்துல சொல்லியிருக்கு, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காண்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இங்க பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் உபத்திரமும் வியாகுலமும் வரும். அப்ப நம்ம யாருக்கும் தீங்கு செய்யவே கூடாது. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கனிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு மகிமை, கனம், சமாதானம் உண்டாகும். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை போல அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லியிருக்கு. அவரை போல நம்மளும் நன்மை செய்கிறவர்களா இருந்தா மகிமை, கனம், சமாதானம் நமக்கு உண்டாயிருக்கும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, அவர்கிட்ட பார்ஷியாலிட்டியே கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு விதமா இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமா செயல்பட மாட்டாரு. பார்ஷியாலிட்டி அவரிடத்துல இல்ல. இது அப்போஸ்தலர் 10:34 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, நம்ம மற்றவர்களை குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னா நம்மை நாமே குற்றவாளின்னு சொல்லிட்டு தீர்த்து கொள்றோம்னு அர்த்தம். நியாய தீர்ப்பு நாள்லயும் நமக்கு தண்டனை கிடைக்கும். தேவனுடைய தயவு தான் நம்மளை குணப்படும்படியா ஏவுகிறது. அதை நம்ம அறிந்திருக்கணும். அவருடைய இரக்கத்தினாலையும் அவர் நம்ம மேல வச்ச அன்புனாலையும் பொறுமையினாலையும் தான் நம்ம நன்மை செய்கிறவங்களா இருக்கிறோம், குற்றமற்றவர்களாய் இருக்கிறோம். அவராலதான் அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம அசட்டை பண்றோம்னு அர்த்தம். மற்றவங்களை குற்றவாளின்னு தீர்த்தோம்னா நம்ம மனசு கடினப்பட்டிருக்கு, நம்மளோட இருதயம் குணப்படலைன்னு அர்த்தம். அப்படி இருந்தோம்னா நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன செயல்களை செய்யறோமோ அதற்கேற்ற பலனை தேவனிடத்துல இருந்து நியாய தீர்ப்பு நாள்ல பெற்றுக்கொள்வோம். நம்ம சோர்ந்து போகாம நல்ல செயல்களை செய்கிறவங்களாய் இருந்து கனம், மகிமை, அழியாமையே தேடுகிறவர்களாய் இருந்தோம்னா நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்வோம். சுயநலமா சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து வந்தோம்னா தண்டனை கிடைக்கும் நியாய தீர்ப்பு நாள்ல. எந்த மனுஷனா இருந்தாலும் தீமை செய்தா அவனுக்கு உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். நன்மை செய்யறவங்களாய் இருந்தா மகிமை, கனம், சமாதானம் உண்டாகும்.
அப்ப நியாய தீர்ப்பு நாளுக்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும், நன்மை செய்கிறவர்களா இருக்கணும், எந்த பொல்லாங்கும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிய நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்க. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு பேசி ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பொல்லாங்கு செய்கிற எந்த ஆத்துமாவும் உபத்திரவும் வியாகுலமும் உண்டாகும் நாங்க கற்றுக்கொண்டோம். எந்த பொல்லாங்கும் நாங்க செய்யக்கூடாது. ஆண்டவரே மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் ஆண்டவரே காணப்பட கிருபை செய்யுங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதா எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. மற்றவர்களை நாங்க எப்பயும் குற்றவாளியும் தீர்க்க கூடாது. அந்த நல்ல குணத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தந்தரலும். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் ஆண்டவரே சத்தியத்தை சரியாய் மற்றவர்களுக்கு சொல்ல கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.